பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். எங்க பிக் பாஸ் ஃபாலோவர்ஸ் கிட்ட மட்டும் நான் செருப்படி வாங்கினா பத்தாது, தளபதி ஃபாலோவர்ஸ் கிட்டயும் நான் செருப்படி வாங்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நம்ம சௌந்தர்யா சுத்திட்டு இருக்காங்க. எஸ், சைட்டான் சைக்கிளில் வந்துருச்சு நம்ம சௌந்தர்யாவுக்கு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருறா குரங்குன்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. நான் ஏதோ ஒன்று பேசணும், லூசுத்தனமாக வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் பேசணும்னு பேசுகிறாங்க. லைக் நம்ம சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கேரக்டராக பேசுகிறாங்களாம். இவங்க த்ரிஷாவெல்லாம் நேற்று இவங்க த்ரிஷாவை என்ன கிழிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். டான்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், எதுலேயுமே பேரே இவங்க ஆக்ட்ரஸ், இவங்க ஒரு மாடல். ஓகே, நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முத்துவாது ஒரு ஸ்பீக்கர், ஆனால் நம்மளோட சௌந்தர்யா வந்து மாடல். ஆனால் நேற்று ஒரு இலவும் கிழிக்கல. த்ரிஷாவை அவங்க ஒன்றுமே பண்ணலை. பட் இப்போ த்ரிஷா அண்ட் அஜித் சாரா அவங்க பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் உங்க கூட எப்போ சார் நடிப்பேன் அப்படின்னு. அட கிறுக்கி, நீ தான் ஆல்ரெடி என் கூட 10 படம் நடிச்சிருக்கே அப்படின்ட்டு சிவகுமாரும், இல்லை நம்ம ஆல்ரெடி 10 படம் நடிச்சிருக்கோமே அப்படின் போது, சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு சார் அப்படின்னு. சிவகுமார் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உடனே சிவகுமாரும், அதை தான் நம்ம 10 படம் நடிச்சிட்டோம்ல, இருந்தா என்ன அப்படின் போது, ஆமாம் சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு இன்னும் நடிக்கிறீங்களே சார் அப்படின் போது, ஆமாம் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ சௌந்தர்யா கேட்குறாங்க, சார் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனீங்களே என்னாச்சு அப்படின்னு. இல்லை நான் வந்துட்டேனே, இது கூட உங்களுக்கு தெரியாதா, எதுவுமே அப்டேஷனே உங்களுக்கு தெரியாது போல இருக்கே அப்படின்னாரு. சரி, அவர் வயசாயிடுச்சு, அவர் நடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஆன்ட்டிக்கு என்னவா? எனக்கு புரியல. இந்த ஆன்ட்டியோட வயசு 30 ஆகுது. ஆனால் இந்த ஆன்ட்டி என்னமோ 3 வயசு குழந்தை மாதிரி, பிக் பாஸ் என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, பிக் பாஸ் எனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அழ வேண்டியது. ஆனால் இந்த ஆன்ட்டி சொல்கிறாங்களா நம்ம தலைக்கு வந்துட்டு வயசாயிடுச்சு அப்படின்னு. என் தலையோட பேரை சொல்கிறதுக்கு முதல்ல இவளுக்கு தகுதி இருக்கா? எனக்கு புரியல. இவ வந்து வேறு என்ன இந்த வீட்டில் கிழிச்சிட்டா? இவெல்லாம் ஒரு பர்சனாக நான் இது வரைக்கும் அவளை பேசக்கூடாது. நம்ம பிக் பாஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். தலை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்து இன்றைக்கி சாதிச்சு நிற்கிறாருன்றதுலாம் இவளுக்கு தெரியுமா? ஆள் பார்க்குறக்கு வந்து ஃபேராக இருக்கா, அவ்வளோதான். ஹைட் அண்ட் வெயிட்டு ஃபேரு. இதை தாண்டி இவகிட்டலாம் என்ன இருக்குது? ஒரு திறமை இருக்குன்னு அவளே அதை ஒத்துக்கிறா. எனக்கு எதுவுமே கிடையாது, என்கிட்ட டேலண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிற நீயெல்லாம் தலையை பற்றி பேசலாமா? அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உழைப்பை போட்டு இங்கே வந்திருக்காருன்றதுலாம் அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தான் உழைக்கிறவங்களை பார்த்தாலே கண்ணை உறுத்துமே. ஐயோ முத்து நல்லா பேசுகிறான், அவன் வின் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி தான் அஜித் சாரும் அவ்வளோ உழைப்பு போட்டு வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் வரல. அவருக்கு ஆசை இந்த சினிமா துறையில் சாதிக்கணும். ஆனால் என்ன பண்றது, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணி சைடு ஆக்டரா நான் பண்றேன், அமெரிக்கா மாப்பிளையா நான் பண்றேன் அப்படின்னு எல்லாத்துலயும் கடந்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலை அப்படின்னா அவரோட பேரை நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற ஒரு மனுஷன். எல்லாருமே தனக்கு ஃபேண்டம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோல பிஆரை செட் பண்ணிட்டு நான் வின் பண்ணணும்னு உட்காந்துருக்கேன். இவ பேசலாமா என் தலையை பத்தி? எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம். எனக்கு ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல நீங்க பண்ற அட்டுழியத்தினால பார்க்க முடியாது. எனக்காக நீங்க ஏதோ ஒன்று பண்ணு, அதனால உங்க குடும்பம் ஏதாவது கஷ்டப்படும், அதனால எனக்கு அதுவே தேவையில்லை, எனக்கு ஃபேண்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவனும் அப்படி சொல்றதுக்கு யோசிக்கிற ஒரு வார்த்தையை முதல் சொன்னது தலை தான். சினிமான்றது எனக்கு ஒரு வேலை, எனக்கு அதுக்கு சம்பளம் தராங்க, நான் நடிக்கிறேன், எனக்காக நீங்க போய் உயிரை விடுறதோ இல்லை எனக்காக நீங்க சண்டை போடுறதையோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது யாரையாவது நம்ம பார்த்துருப்போமா? என் ரசிகர்கள் தான் எல்லாமே, எனக்காக என் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறவங்களை வேணா நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் எத்தனையோ ஹெல்ப் பண்றார். தன் கூட இருக்கிறவங்க, தன்னோட வீட்டில் வேலை செய்கிறவங்களோ, தன்னோட கார் டிரைவரோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி போய் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அது வெளியே சொல்லவே கூடாது அப்படின்வர். அப்படிப்பட்ட மனுஷனை பற்றி பேசுகிற தகுதி முதல்ல இவளுக்கு இருக்கா? ஸோ சௌந்தர்யா நினச்சிக்கிட்டாங்க நம்ம இப்படி தலையை ஆப்போஸ் பண்ணோம் அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காரி துப்ப தான் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு தளபதினு அன்னைக்கு ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வரார் அப்படின்னா தலை ஃபேன்ஸும் அவருக்கு ஓட் போட ரெடியாக தான் இருக்காங்க. மாற்றம் வரணும், அரசியலில் ஒரு மாற்றம் வரணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். சரி, நம்ம தளபதிக்கு கொடுத்து தான் பார்ப்போமே. நான் தலை ஃபேனாக தான் இருக்கிறேன், பட் இருந்தாலும் தளபதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தளபதியோட வளர்ச்சிக்கு தலையோட ரசிகர்களும் எத்தனையோ இடங்களில் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் ஒருத்தர் அடித்தா, ஒரு ஃபேண்டம் அடித்தா இன்னொரு ஃபேண்டம் நமக்கு சப்போர்ட் வரும் அப்படின்ட்டு. காரி துப்புவாங்க சௌந்தர்யா அவங்க மூஞ்சில். ஒரு திறமையும் இல்லாமல் வெறும் அழகை வச்சு நிற்கிற நீங்களாம் வந்துட்டு என் தலையை பேசுகிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. வெளியே வந்து இதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அவரோட திறமையை பார்க்கறத விட்டுட்டு உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க பைக் எடுத்துட்டு போயிட்டீங்க, அவர் பைக் எடுத்துட்டு போனா உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த பிக் பாஸ் வீட்டை தாண்டி நீ வெளியே போன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வியை உன்னால ஆன்சர் பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன கிரிட்டிசிசம், இந்த வீட்டுக்குள்ள இருக்க சின்ன கிரிட்டிசிசம் கூட ஹேண்டில் பண்ண முடியாது. நீ நாளைக்கு வெளியே வந்து என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். பிஆர் அக்காக்கு நேரம் சரியில்லாம வாயை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்ப ஜாக்லின் கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நம்ம சௌந்தர்யாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாக்லின் கூட அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா,
உன் ஃப்ரெண்டாக இருக்கா, அவள் தப்பு பண்ணால் நீ அவகிட்ட சொல்லு, அதை விட்டு நீ பின்னாடி பேசாதன்ட்டாங்க இல்லையா? அப்போ ஃப்ரெண்டாக அவள் என் கூட இருந்து அவள் தப்பு பண்ணுறதை நான் வேலை யார்கிட்டயாவது பேசினா தானே அது தப்பு. அப்போ அவள் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டாதான் நாளைக்கு எல்லாரையுமே அவங்க டார்கெட் பண்ண முடியும். எல்லாரையுமே அவங்க வீட்டில் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் கூட பிரச்சனை வந்தாலும் ஜாக்லின் வந்து நிற்கிறாங்க. ஜாக்லினும் எனக்கு கிடையாது அப்படின்னு காமிக்கணும். இந்த வீடே எனக்கு எதிராக நிற்குது அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக தான் மேடம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற அவங்களுக்கு ரியலாக இருக்கவே தெரியல. அவங்க வீட்லேயும் எவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் கொஞ்சமாவது ரியலாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னோட விஷ்ணு சொல்லி கொடுத்துருக்கான், நான் இப்படியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு டைட்டில் அடிக்க முடியும், 1 vs ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு காட்டினா தான் நானும் தெரிவேன் அப்படின்னு கிறுக்கி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்கா. ஸோ பாப்பா இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.